திமுக கூட்டணி ஆட்சியா? டீகோடிங் தமிழ்நாடு எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் 2026. தேர்தல் முடிஞ்சதுமே முடிவுகள் மீதான எதிர்பார்ப்பு கட்சிகளுக்கும் வாக்களித்த வாக்காளர்களுக்கும் வர்றது இயல்புதான். அந்த எதிர்பார்ப்பை எக்ஸிட் போல்ஸ் ஓரளவுக்கு பூர்த்தி செய்யும். ஆனா இந்த முறை தமிழக சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை வெளியான எக்ஸிட் போல்ஸ்களை டீகோட் செய்யற நிலைமை ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில தமிழகத்துல திமுகவே ஆட்சியை தக்க வைக்கும்னு பெரும்பாலான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின் முடிவுகள் சொல்லுது. ஆனா அவை குறிப்பிட்டுள்ள எண்ணிக்கைகளை அடிப்படையில் பார்க்கும்போது மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில ஆட்சி அமைந்தாலும் கூட அது தனிப்பெரும்பான்மை இல்லாத திமுக கூட்டணி ஆட்சியாகவே இருப்பதற்கான சாத்தியம்தான் அதிகம்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. தமிழகத்துல 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்றது. ஆளுங்கட்சியான திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, முதல் முறையாக தேர்தலை சந்திச்ச விஜயின் தாவேகா மற்றும் சீமானோட நாதாகா என 4 முனை போட்டி நிலவியது. இந்த நிலையில வெளியாகி இருக்கிற பல்வேறு நிறுவனங்களோட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல பெரும்பாலும் திமுக ஆட்சியே தொடரும்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ், என்டிடிவி, ரிபப்ளிக் டிவி கருத்து கணிப்பின்படி திமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை இடங்களை பெறும்னு, டைம்ஸ் நவ், CNN கணிப்புல அதிமுக ஆட்சியை பிடிக்கும்னு, இந்தியா டுடே முடிவுகள்ல தாவேகா முன்னிலை வகிக்கும்னு, காமாக்கியா கணிப்புல தொங்கு சட்டப்பேரவைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கு. அதாவது தமிழகத்தில் ஆட்சி அமைக்க 118 தொகுதிகளில் வெற்றி தேவை. இந்த நிலையில திமுக கூட்டணி 125 முதல் 145 வரையிலான தொகுதிகளை வெற்றி பெறும்னு என்டிடிவி பீப்புள்ஸ் பிளஸ் தெரிவிச்சிருக்கு. 92 முதல் 110 வரை வெற்றி பெறும்னு இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியாவும், 75 முதல் 95 வரை தொகுதிகளில் வெற்றி பெறும்னு டைம்ஸ் நவ் ஜேவிசியும், 125 முதல் 145 வரை வெல்லும்னு ரிபப்ளிக் டிவி பி மார்க்கும், 122 முதல் 132 வரை வெல்லும்னு ரிபப்ளிக் டிவி மாட்ரிஸும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. அதே போல அதிமுக கூட்டணி 145 முதல் 160 இடங்கள் வரை வெற்றி பெறும்னு சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸும், 89 முதல் 101 வரை வெற்றி பெறும்னு ஸ்பைக் மீடியாவும், 78 முதல் 95 வரை வெற்றி பெறும்னு காமாக்கியாவும், 103 முதல் 113 வரை வெற்றி பெறும்னு சிஎன்பிசி டிவி 18 நிறுவனமும் கணிச்சிருக்கு. இதுல பெரும்பாலான கருத்து கணிப்புகளின் முடிவுகள் திமுக கூட்டணி குறைந்தபட்சம் 120 தொகுதிகளையும் அதிகபட்சமாக சராசரியாக 140 இடங்களையும் வெற்றி பெறும்னு கணித்திருக்கிறதால இந்த கணிப்புகள் அப்படியே மே 4 வெளிவரும் தேர்தல் முடிவுகளோட ஒத்து போற பட்சத்துல தமிழகத்துல கூட்டணி கட்சிகளின் துணையுடன் திமுக கூட்டணி அரசு அமைப்பதற்கான சாத்தியம் அதிகம்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அப்படி தமிழகத்துல திமுக தனி பெரும்பான்மையோட அல்லாமல் கூட்டணி ஆட்சி அமைக்கிற சூழல் நிலவர பட்சத்துல அதற்கு விஜயோட தாவேகா பிரிக்கக்கூடிய வாக்குகளே முதன்மை காரணியாக இருக்கும்னு டீகோட் செய்யப்படுது. அதிமுக வாக்குகளை வசப்படுத்தியதால அந்த கட்சியை ஆட்சியை கைப்பற்ற முடியாத சூழலையும் விஜய் உருவாக்கி இருக்கிறாரு. இதுதான் 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கும்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. கருத்து கணிப்புகள் அப்படியே துல்லியமா நடந்தேறுவதும் இருக்கு, எதிர்மறையாக நடப்பதும் இருக்கு. அதனாலதான் கருத்து கணிப்புகள் வெளியிடும் போது டிஸ்க்ளைமரும் கூடவே வரும். ஆனா இந்த முறை கருத்து கணிப்பு நிறுவனங்கள் சில ஹெல்த் அலர்ட்னு குறிப்பிட்டு இது கணிப்புகள் மட்டுமே, உறுதியான முடிவு மே 4 தெரிய வரும்னு கூறியிருக்கிறாங்க. விஜயோட தாவேகா இந்த தேர்தலில் தனித்து நின்று பரிச்சயம் இல்லாத முகங்களை வேட்பாளர்களாக இறக்கி வாக்குக்கு காசு ஏதும் கொடுக்காம தமிழகத்துல மாறி மாறி ஆட்சி செஞ்சு வந்த திமுக அதிமுகவுக்கு ஒரு வலுவான போட்டியை ஏற்படுத்தி இருப்பதே அந்த கட்சிக்கு வெற்றிதான்னு நிபுணர்கள் சொல்றாங்க. விஜய் ஆரம்பம் முதலே தெளிவான திமுக எதிர்ப்பு பிரச்சாரத்தை தான் கையில எடுத்திருந்தாரு. கூடவே தன்னை எம்ஜிஆர் போல கட்டமைச்ச பிம்பம் தான் பெண்கள் மூதாட்டிகள் வாக்குகளையும் அவருக்கு மடைமாற்றி இருக்கும்னு கணிக்கப்படுது. தமிழக அரசியல் வரலாற்றுல சினிமாவில் கோலோச்சிய எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம்
அரசியலில் மாஸ் என்ட்ரி கொடுத்திருக்காரு விஜய்னா அது நிச்சயம் மிகைமொழி இல்லைன்னு நேற்றைய எக்ஸிட் போல்ஸ்க்கு அப்புறம் நிறைய விமர்சகர்கள் சொல்றாங்க. கூடவே விஜய் ஏற்படுத்தி இருக்கிற இந்த எஃபெக்ட் காரணமா தான் தமிழகத்துக்கான கருத்து கணிப்பை துல்லியமாக இப்படித்தான்னு சொல்ல முடியாம பல்வேறு கருத்து கணிப்பு நிறுவனங்களும் மாறுபட்ட கணிப்புகளை வெளியிட்டிருப்பதாக சுட்டிக்காட்டுற நிபுணர்கள் மே 4 ரிசல்ட் வரை காத்திருப்போம்னு மக்கள் தீர்ப்பை பிரதானப்படுத்தி நழுவுறாங்க.